உலக வரலாற்றில் இன்னும் முழுமையாக புரியாத சில மர்மங்கள் இருக்கின்றன. அந்த மர்மங்களில் ஒன்றாக திகழ்கிறது திருப்பதி அருகிலுள்ள கொடிமல்லம் ஆலயம். சித்தூர் மாவட்டத்தின் அமைதியான கிராமம் ஒன்றில் பார்ப்பவர்களை திடுக்கிட வைக்கும் ஒரு அதிசயம் மறைந்து கிடக்கிறது. இது சாதாரண சிவலிங்கம் அல்ல. இந்தியாவிலேயே இல்லை உலகிலேயே ஒரே ஒரு புருஷலிங்கம் வடிவில் உருவாக்கப்பட்ட மிகவும் அபூர்வமான சிவலிங்கம். சுமார் 5 அடி உயரம், மனித உடலின் உண்மை அமைப்பை பிரதிபலிக்கும் அளவுக்கு தத்ரூபமாக செதுக்கப்பட்ட இந்த லிங்கம் பண்டைய கால மனிதர்களின் கலைத்திறனை மட்டுமல்ல, அவர்களின் ஆன்மீக பார்வையையும் வெளிப்படுத்துகிறது. அடர் பழுப்பு நிற கடின பாறையில் மிக துல்லியமாக செதுக்கப்பட்ட இந்த உருவம் இன்றைய நவீன கருவிகளால் கூட உருவாக்க சிரமம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனால் இது இந்த ஆலயத்தின் முழு கதை அல்ல. இந்த லிங்கத்தின் முன்புறம் ஒரு குள்ளமான யட்சனின் தோளில் நின்றபடி வேடன் வடிவில் சிவபெருமான் காட்சி தருகிறார். ஒரு கையில் மான், மற்றொரு கையில் நீர்க்குடுவை, தோளில் கோடாரி, காதுகளில் பெரிய குண்டலங்கள், தலையில் ஜடாமுடி. இந்த சிற்பத்தின் ஒவ்வொரு விவரமும் பண்டைய கலைஞர்களின் அசாதாரண திறமையை நிரூபிக்கிறது. இதைவிட பெரிய மர்மம் இன்னும் ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு 60 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கருவறைக்குள் நிலத்தடி நீர் தானாகவே ஊற்றெடுத்து இந்த சிவலிங்கத்தை சூழ்ந்து கொள்கிறது. இதற்கான அறிவியல் காரணம் இன்றும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த ஆலயம் கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை உறுதி செய்துள்ளது. திருமலை திருப்பதி ஆலயத்தை விடவும் பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த தலம் 1973ஆம் ஆண்டு தேசிய சொத்தாக அறிவிக்கப்பட்டது. ராகுகால ருத்ராபிஷேகம், மகா சிவராத்திரி விழா இங்கு நடைபெறும் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரள்கின்றனர். திருமண தடை நீங்க, நோய்கள் குணமாக இங்கு வேண்டுதல் வைத்து செல்கின்றனர். கொடிமல்லம் பரசுராமேஸ்வரர் ஆலயம் ஒரு கோவில் மட்டுமல்ல, பண்டைய நாகரிகத்தின் மறைந்திருக்கும் ரகசியம். இதுபோல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிந்து கொள்ள SS நியூஸ் டிஜிட்டலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சிவலிங்கத்தை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.